வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நிலவும் சீரற்ற காலநிலை இடிந்து விழும் அபாயத்தில் மலை பகுதிகள் அலர்ட்டில் 4 மாவட்டங்கள். களுகங்கையின் கிளை ஆறான குடா ஓயாவின் நீர்மட்டம் உயர்வு, நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை. நடுவானில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தை தாக்கிய மின்னல், கட்டுநாயக்காவில் அவசரமாக தரையிறக்கம். எல்னினோ தாக்கத்திற்கு மத்தியிலும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும், அமைச்சர் அருண கருணாதிலக உறுதி. செம்மணி மனித புதைகுழி எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை 341 உயர்வு. ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரியிடம் சாணக்கியன் நேரில் முறையீடு, பயங்கரவாத தடைச்சட்டம் தமிழர்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படுவதாக சாடல். உயிர்த்த ஞாயிறு விசாரணை முற்றிலும் அரசியல் மயமாக்கல், உண்மைகளை மூடி மறைக்க அரசாங்க முயற்சி என்று நாமல் ராஜபக்ஷ சாடல். கந்தலாயில் அதிரடி, 2.5 ஏக்கர் கஞ்சா தோட்டம் முற்றுகை, 18,000க்கும் அதிகமான செடிகள் தீயிட்டு அழிப்போம். மஸ்கலியாவில் சோகம், முதியவர் திடீர் மாயம், ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டாரா என்று போலீசார் தீவிர தேடுதல். தீவிரமடையும் எல்னினோ தாக்கம், இலங்கைக்கு கடுமையான வறட்சி அபாயம், வானிலை ஆய்வு திணைக்களம் எச்சரிக்கை. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக இலங்கையின் 4 மாவட்டங்கள் உட்பட சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்கட்ட மண் சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த விசேட அறிவித்தலின்படி இன்று முற்பகல் 4 மணி முதல் நாளை முற்பகல் 4 மணி வரையான அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு இந்த எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகின்ற மஞ்சள் நிறத்திலான முதலாங்கட்ட எச்சரிக்கை களுத்துறை மாவட்டம் பாலிந்தனுவர, கண்டி மாவட்டம் தொழுவ, நுவரெலியா மாவட்டம் அம்பகமுவ, ரத்னபுரி மாவட்டம் பெல்மதுல்ல, அயகம, ரத்னபுரி, கொடகவல, கலவான ஆகிய மாவட்டங்கள் மற்றும் பிரதேச பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய பிரதேசங்களில் வாழுகின்ற மக்கள் மற்றும் மலைப்பாங்கான பாதைகளை பயன்படுத்தும் வாகன ஓட்டுநர்கள் நிலவும் மழையுடனான வானிலையை கருத்தில் கொண்டு மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் மண் சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். VT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். களுவங்கையின் முக்கிய கிளை ஆறுகளில் ஒன்றான குடாஒயாவின் நீர்மட்டம் தற்போது கணிசமான அளவு உயர்ந்து எச்சரிக்கை மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற பலத்த மழை காரணமாக இந்த நீர்மட்டம் உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடாஒயா ஆற்றின் இருபுறமும் உள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் ஆற்றை பயன்படுத்துவோர் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் தாழ்நில மக்கள் தங்களின் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதோடு அவசியம் ஏற்படின் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர ஆயத்தமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். ஆற்றின் நீர்மட்டம் குறித்து நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதோடு அடுத்தடுத்து வெளியாகும் உத்தியோர்வ அறிவிப்புகளை பின்பற்றுமாறும் பேரிடர் மேலாண்மை பிரிவினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்றிரவு ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று நடுவானில் மின்னல் தாக்கியதால் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. UL 606 என்ற இலக்கமுடைய இந்த விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதன் ஒரு என்ஜின் மீது திடீரென்று மின்னல் தாக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலேயே தரையிறக்குவதற்கு விமானி உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதிலிருந்த பயணிகள் அனைவரும் மாற்று விமானம் ஒன்றின் மூலம் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரம் நோக்கி பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். இருப்பினும் இந்த எதிர்பாராத சம்பவத்தின் காரணமாக மெல்பர்ன் நோக்கி விமான பயணம் 5 மணித்தியாலங்களுக்கு அதிக நேரம் தாமதமாகி ஆரம்பமானது. மின்னல் தாக்கத்திற்குள்ளான போதிலும் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் எவருக்கும் அல்லது விமானத்திற்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஸ்ரீலங்கன் விமான சேவை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். நடுவானில் ஏற்பட்ட இந்த திடுக்கிடும் சம்பவத்தின் போது விமான பணியாளர்கள் மற்றும் விமானியின் சாதுரியமான செயல்பாட்டால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எல்னினோ வானிலை தாக்கம் நிலவிய போதிலும் பொதுமக்களுக்கு எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது.
இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தற்போதைய மதிப்பீடுகளின்படி எல்னினோ நிலைமையினால் நீர் மின் உற்பத்தியில் மட்டும் ஓரளவு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சரின் கூற்றுப்படி இந்த காலநிலை மாற்றத்தால் நீர்மின் உற்பத்தியில் சுமார் 127 மணித்தியாலங்கள் குறைவு ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த பற்றாக்குறையை மாற்று வலுசக்தி மூலம் வெற்றிகரமாக ஈடு செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சாரத்தை சேமிக்கும் நோக்கில் மின்வெட்டை அமுல்படுத்தும் எண்ணம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று அவர் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை எல்னினோ நிலைமையினால் வலுசக்தி துறைக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான தாக்கங்கள் குறித்து விரிவாக ஆராய்வதற்கும் எழும் சவால்களுக்கு தேவையான எதிர்கால தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் அடுத்த வாரம் ஜனாதிபதியுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் அனுர கருணாதிலக மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வு பணிகளின் போது ஒரு சிறுவனுடையது உட்பட மேலும் 9 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த எலும்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை 341 உயர்ந்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 22ஆம் நாள் அகழ்வாய்வு நேற்று நீதிமன்ற உத்தரவின்படி தடயவியல் நிபுணர்களின் முன்னிலையில் இடம்பெற்றது. நேற்றைய அகழ்வின் போது புதிதாக மேலும் 2 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை சுத்தம் செய்யப்பட்டு குறிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளில் ஒரு சிறுவனின் எலும்புக்கூட்டு தொகுதி உட்பட 9 தொகுதிகள் நேற்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. நேற்று நடந்த தோண்டுதலின் போது மனித எலும்புக்கூட்டு தொகுதி குவியல் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரையில் மொத்தமாக 23 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இவ்வாறான பெரிய குவியல்களாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தடயவியல் துறையினர் தெரிவித்தனர். இது இந்த பகுதியில் இடம்பெற்ற கூட்டு புதைகுழியின் கோர முகத்தை காட்டுவதாக உள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் தடயவியல் அகழ்வாய்வு தளம் 1 மற்றும் 2 ஆகிய பிரிவுகளிலிருந்து இதுவரையில் மொத்தமாக 341 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 327 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை அகழ்வுப் பணிகளின் மூலம் வெற்றிகரமாக வெளியே எடுக்கப்பட்டு மேலதிக பரிசோதனைகளுக்காக பாதுகாக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் அகழ்வுப் பணிகள் தொடர்ந்தும் தீவிரமாக இடம்பெற்று வருவதால் பலியாகியோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. இலங்கையில் தமிழ் மெல்லிசை பாடகர் சங்கீத் சென் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் மற்றும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூத்த அதிகாரியிடம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ரா சாணக்கிய நேரில் முறையிட்டுள்ளார். பெல்ஜியத்தின் பிரஸ்லஸ் நகரில் ஐரோப்பிய வெளிநாட்டு நடவடிக்கை சேவையின் தெற்காசிய பிரிவின் தலைவரான சார்ல்ஸ் வைட்லியை நேரில் சந்தித்த போதே அவர் இந்த விவகாரங்களை முன்வைத்தார். இதில் மிக முக்கியமாக இன்று உடனடியாக பேசிய விடயம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்திருக்கிற ஹிப்ஹாப் ஷகி இல்லாரி சங்கீதனுடைய கைதை பற்றி மிக முக்கியமாக சொல்லியிருந்தேன். இவருடைய கைது நாங்கள் இன்று நீதிமன்றத்திலே சட்டத்தரணி சாயந்தன் அவர்கள் சென்ற பொழுது அந்த வழக்கானது எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி பிற்பாடு ஒரு தேதியிலே குறிக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதியுடன் பேசியதாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள். ஜனாதிபதி நீதிமன்றத்தை தான் நாட சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதி அதை எங்களுக்கு ஜனாதிபதி சொல்ல தவிர நீதிமன்றத்தை நாடுறது அது எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இவருடைய கைது சம்பந்தமாக மிக முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கேன். ஐரோப்பிய பாராளுமன்றத்திலே கவனத்துக்கும் அவர்கள் அதை எடுத்து செல்வதாகவும் அடுத்த வழக்கு தேதிக்கு முதல் இவருக்கு பிணை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு உடனடியாக இவரை விடுதலை செய்யுமாறு பிணையிலே விடுதலை செய்யுமாறு ஒரு கோரிக்கையை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு முன்வைக்குமாறு நான் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக அதை தாங்கள் சாதகமாக பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த விடயம் ஒரு கவலையான ஒரு விடயம். பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்றதை முழுமையாக நீக்குவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம் தற்பொழுது அதே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒரு பாடலுண்டே பாடிய குற்றத்துக்காக கைது செய்திருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு மோசமான ஒரு விடயம். இந்த விடயத்திலே இவருடைய விடுதலை மிக விரைவாக நடத்தப்படாவிட்டால் இவர் நீண்ட காலம் இவருடைய வாழ்க்கை சீரழியும் வரைக்கும் இவர்கள் சிறையிலே வைத்திருக்க கூடும் என்றதுனால தான் இன்று பெல்ஜியம் பிரசல்ஸ்ல இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுதான் இந்த விடயங்களை கையாளும் இடம். அந்த வகையிலே அவருடைய கவனத்துக்கு அதை எடுத்து சென்றிருக்கிறேன். எங்களுடைய கட்சி சார்பிலே ஒரு கடிதம் ஒன்றையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் கௌரவ எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தந்து இந்த விடயம் சம்பந்தமாக கட்சியினுடைய கோரிக்கையும் என்னிடம் தந்திருந்தார். இந்த கோரிக்கையும் இங்கு சந்திப்பிலே நான் வழங்கியிருக்கின்றேன். அந்த வகையிலே மிக விரைவாக ஹிப்ஹாப் ஷகி அவர்களுக்கு சங்கீதன் அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும்.
அதுக்காக எங்களுடைய கட்சி என்னென்ன விடயங்களை செய்யலாமோ அது அனைத்தையும் நாங்கள் செய்வோம். கந்தலாய் அக்போபுரு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு திவில்கஸ்வவு பகுதியில் சட்டவிரோதமாக பயிரிடப்பட்டிருந்த சுமார் 2.5 ஏக்கர் பரப்பிலான பிரமாண்ட கஞ்சா தோட்டம் ஒன்றை போலீசாரின் ஊழல் தடுப்பு பிரிவினர் நேற்று மாலை அதிரடியாக முற்றுகையிட்டு அழித்துள்ளனர். கந்தலாய் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உபுல் பி சினவரட்னவின் நேரடி வழிகாட்டலின் கீழ் கந்தலாய் பிரிவு ஊழல் தடுப்பு அதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் ஏகநாயக்க தலைமையிலான விசேட போலீஸ் குழுவினர் இந்த அதிரடி சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். சுமார் 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த சட்டவிரோத பயிர்ச்செய்கை ரகசியமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது தோட்டத்தில் இருந்து சுமார் 18,750 கஞ்சா செடிகள் கண்டறியப்பட்டு அவை அனைத்தும் சம்பவ இடத்திலேயே அதிகாரிகளால் தீயிட்டு அளிக்கப்பட்டன. இதன்போது போலீஸ் குழுவினர் தோட்டத்தை முற்றுகையிட்ட போது அங்கு பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர்கள் போலீசாரை கண்டதும் தப்பியோடியுள்ளனர். மிகவும் சூட்சமான முறையில் அடர்ந்த பகுதியில் இந்த கஞ்சா தோட்டம் நடத்தப்பட்டு வந்துள்ளது. போலீசார் வருவதை முன்கூட்டியே மோப்பம் பிடித்த சந்தேக நபர்கள் தப்பியோடிய சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கும் இந்த சட்டவிரோத கஞ்சா பயிற்சியின் பின்னணியில் உள்ள முக்கிய நபர்களை கைது செய்வதற்கும் அக்போபுர போலீசார் மோப்பநாய் உதவியுடன் மேலதிக விசாரணைகளையும் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளனர். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். மஸ்கெலியா பிரதேச சபைக்கு உட்பட்டு சாமிமலை ஸ்டெரஸ்பி தோட்டக்குமரி பிரிவில் வசித்து வந்த 55 வயதுடைய கிட்னன் சிவபெருமான் என்ற முதியவர் நேற்று மதியம் முதல் காணாமல் போயுள்ளார் என மஸ்கெலியா போலீஸ் நிலையத்தில் அவரது மகன் புகார் அளித்துள்ளார். திருமணமாகி ஒரு பிள்ளையின் தந்தையான இவர் கடந்த சில காலமாக நோய்வாய்ப்பட்ட நிலையிலிருந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போன முதியவரை தேடும் பணியில் ஸ்டெரஸ்பி தோட்டக்குமரி பிரிவு மக்கள் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் அவரது காலனி அப்பகுதியில் உள்ள ஆற்றங்கரைக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் மஸ்கெலியா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஆற்றில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. இதனால் அவர் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என தோட்ட தொழிலாளர்களும் உறவினர்களும் பலத்த சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மஸ்கெலியா போலீசாரும் தோட்ட தொழிலாளர்களும் இணைந்து சாமிமலை ஓயா பகுதியில் முதியவரை கண்டுபிடிப்பதற்கான தீவிர கூட்டு தேடுதல் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2025 ஆண்டில் மட்டும் இலங்கையில் குழந்தை தொழிலாளர்கள் முறைமை தொடர்பாக சுமார் 516 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய குழந்தை பாதுகாப்பு அதிகாரம் தெரிவித்துள்ளது. ஜூன் 12ஆம் தேதியான இன்று அனுஷ்டிக்கப்படும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள விசேட அறிக்கை ஒன்றில் அந்த அதிகாரம் இதனை குறிப்பிட்டுள்ளது. தேசிய குழந்தை பாதுகாப்பு அதிகாரத்திற்கு கிடைத்துள்ள 516 முறைப்பாடுகளில் குழந்தை தொழிலாளர்கள் தொடர்பில் 173 முறைப்பாடுகள், குழந்தை கடத்தல் தொடர்பில் 53 முறைப்பாடுகள், குழந்தைகளை யாசகம் எடுக்க வைப்பது தொடர்பில் 287 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. குழந்தை தொழிலாளர் முறைமை என்பது குழந்தைகளின் குழந்தை பருவம் அவர்களின் திறன் மற்றும் கண்ணியத்தை பறிக்கும் செயலாகும் என சுட்டிக்காட்டியுள்ள அதிகாரம் இது அவர்களின் உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு கடுமையான தீங்கு விளைவிப்பதாகவும் கவலை வெளியிட்டுள்ளது. குழந்தைகளை வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்துவது, தெருக்களில் வியாபாரம் செய்ய வைத்தல், சர்க்கஸ் உள்ளிட்ட பொழுதுபோக்குகள் மூலம் பணம் சம்பாதித்தல், போதைப்பொருள் மற்றும் மதுபானங்களை விற்பனை செய்ய பயன்படுத்துதல் மற்றும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது ஆகியவை குற்றவியல் சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றங்களாகும். அதேபோல் சைபர் தொழில்நுட்பம் ஊடாக குழந்தைகளை வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தினாலும் அது குற்றமாகவே கருதப்படும். குழந்தைகளை யாசகம் எடுக்க வைக்கும் பெற்றோர்கள் மற்றும் தரகர்களுக்கு எதிராக தண்டனை சட்டக்கோவையின் 288வது பிரிவின் கீழ் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க சட்டத்தில் இடமுண்டு. குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு ஆபத்தான 71 வேலைகள் இதுவரையில் கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள தேசிய குழந்தை பாதுகாப்பு அதிகாரத்தின் தலைவர் பிரீதி இனகோ ரணசிங்கு அனைத்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பாதுகாவலர்கள், வணிகர்கள் மற்றும் சமூகத்தின் அனைத்து குடிமக்களும் இதுகுறித்து போதிய விழிப்புணர்வை பெற்றிருக்க வேண்டும் என பலத்த கோரிக்கை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தற்போதைய அரசாங்கம் முற்றிலும் அரசியல் மயமாக்கியுள்ளதுடன் அதன் உண்மைகளை மூடிமறைக்க முற்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடளாவிய ரீதியிலான கடமைக்காக பேரணி தொடரின் ஒரு அங்கமாக தோப்பூர் பகுதியில் நேற்று மாலை நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இங்கு நாமல் ராஜபக்ஷ மேலும் கருத்து தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இன்று முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளை மூடி மறைப்பதற்காக அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் உயர் பதவிகளை வழங்கி அவர்களை பாதுகாக்கும் முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றது.
அதிகாரிகளை பாதுகாத்து விசாரணைகளை அரசியல்மயமாக்குவதன் மூலம் நாட்டில் வெவ்வேறு மதங்களுக்கு இடையில் தேவையற்ற மோதல்களையும் பிரச்சினைகளையும் உருவாக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது என்றும் இதுவே இந்த அரசாங்கத்தின் தற்போதைய அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் தனது சொந்த அரசியல் லாபத்திற்காக எவை தேவையோ அவற்றை மட்டுமே தெரிந்தெடுத்து செய்கிறது என சாடியவர் பொதுமக்களை ஒருவருக்கொருவர் வெறுப்பேற்றி கோபமடைய செய்து பிரித்தாளும் சூழ்ச்சியை அரசாங்கம் கையாண்டு வருவதாக குறிப்பிட்டார். மக்களிடையே மோதல்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி அதன் மூலம் குளிர்காய நினைக்கும் இந்த அரசாங்கத்தின் குறுகிய கால அரசியலுக்கு தம்மால் ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்றும் நாமல் ராஜபக்ஷ தனது உரையில் மேலும் சுட்டிக்காட்டினார். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் அடுத்த மாதம் உருவாகக்கூடிய எல்னினோ காலநிலை மாற்றம் இம்முறை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல ஆசிய நாடுகள் கடுமையான வறட்சி மற்றும் வானிலை பாதிப்புகளை எதிர்கொள்ளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு குரல் பிரிவின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தெரிவிக்கையில், பொதுவாக எல்னினோ நிலைமை 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உருவாகும். பசிபிக் பிராந்தியத்தில் இது உருவான பின்னர் அதன் வெப்பமான சூழல் 8 முதல் 11 மாதங்கள் வரை நீடிக்கும். இதன் உச்சக்கட்ட தாக்கம் பெரும்பாலும் வரும் டிசம்பர் மாதத்திலேயே ஏற்படும் என குறிப்பிட்டார். இந்த எல்னினோ தாக்கத்தின் காரணமாக வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கையில் மழைவீழ்ச்சி கணிசமாக குறைந்து வெப்பமான வானிலை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் செப்டம்பர் மாத இறுதியில் இலங்கை அருகே வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதால் எதிர்பார்த்த மழை செப்டம்பரில் கிடைக்கலாம். மேலும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாவதால் அக்கால பகுதியில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்யக்கூடும் என்றும் மெண்டிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை மூலம் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளான வடமேல், மேல் சப்ரகமுக மாகாணங்களுக்கும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் அதிக மழை கிடைக்கப்பெறும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களுக்கும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவில் உள்ள மாத்தளை மாவட்டத்திற்கும் இப்பருவமழை மூலம் குறைந்த அளவே மழை கிடைக்கும். தற்போது எல்னினோவின் இந்த வறட்சி மேலும் அதிகரிக்க உள்ளது. உலகளாவிய ரீதியில் இந்த எல்னினோ நிலைமை இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வறட்சியை அதிகரிக்கும். இந்தியாவிலும் தென்மேற்கு பருவமழை குறையும் என்பதால் அங்கு விவசாயம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இலங்கை தனக்கு தேவையான பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்கின்றது. போதிய மழை இல்லாததால் இந்தியா உள்ளிட்ட பிராந்திய நாடுகள் தங்களின் உணவு பாதுகாப்பை கருதி ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்தால் அது இலங்கையை கடுமையாக பாதிக்கும். இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல தரப்பினர் பங்கேற்க அவசர ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிலும் தீவிரமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவது அவசியமாகும் என வானிலை ஆய்வு திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் நீர் முகாமைத்துவத்திற்கான ஆயத்தங்கள் குறித்து பொறுப்பான அனைத்து அரசு துறைகளுக்கும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் புலோலி தெற்கு புலோலியை புறப்படமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி லட்சுமி பிள்ளை கணபதி பிள்ளை அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். ஹெட்டனை புறப்படமாகவும் நீர்கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுப்பிரமணியன் முனியம்மாள் அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். அம்பாறை காரைதீவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராசையா தவபுத்திரன் அவர்கள் 11/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மன்னார் தேவன்பெட்டியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செபமாலை சுடர்மணி அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.